இந்த உலகம் பொருளாதார ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, அறிவு ரீதியாக எவ்வளவோ வளர்ச்சி கண்டிருந்தாலும், மனித குலத்தின் மத்தியிலே பழமையான மூட நம்பிக்கைகளும், குறிப்பாக மாந்திரீகங்கள், செய்வினை சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகள் இன்றளவும் புரியோடி காணப்படுகின்றன. சில இடங்களிலே நம்மால் ஊகிக்கக்கூட முடியாத அளவுக்கு அவை இன்றும் சேர்த்திறனோடு இருக்கின்றன என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அந்த வகையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி இந்தியாவிலே ஒரு மிக கொடூரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், மாந்திரீகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் ஒன்றுக்காக ஊர் மக்களால் குறிப்பாக கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் இணைந்து ஊர் மக்களால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மிக கொடூரமான முறையிலே தீ வைத்து கொளுத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. வாங்கல் முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே கட்சிரோலி என்ற மாவட்டத்திலே இடப்பள்ளி என்ற கிராமத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதி இரவு 11 வரை இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கிராமத்திலே வாழ்கின்ற ஒருவர் தன்னுடைய நாளாந்த தொழிலாக தன்னுடைய அடிப்படை வாழ்வாதார தொழிலாக செய்வினை சூனியம் செய்வதை தன்னுடைய அடிப்படை வாழ்வாதார தொழிலாக கொண்டிருப்பதாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளதோடு, அவர் தன்னுடைய சொந்த பேத்திக்கு செய்வினை செய்வதன் காரணமாக பேத்தி சில தினங்களுக்கு முன்னர் இறந்ததாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அவருடைய குடும்பமே இணைந்து குற்றஞ்சாட்டியிருக்கிறது. இதன் அடிப்படையிலே அன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த கிராமத்திலே மேற்குறிப்பிட்ட இடப்பள்ளி என்ற கிராமத்திலே பஞ்சாயத்து இலங்கையிலே முன்னர் இருந்த இந்த கிராம குழுக்கள் மாதிரி இந்தியாவிலே இன்றும் நாங்கள் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்ற பஞ்சாயத்து முறையிலே இந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் பேசப்படுகையிலே குறிப்பாக அந்த செய்வினை சூனியம் செய்ததாக கூறப்படுகின்ற நபரை பஞ்சாயத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது தான் அப்படி செய்வினை எதனையும் செய்யவில்லை என்று சொல்லி அவர் உடனடியாகவே மறுத்திருக்கிறார். இதேவேளை இன்னொரு பெண்ணை குறிப்பிட்டு அவர்தான் அந்த செய்வினையிலே ஈடுபட்டார் என்றும் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றார். இப்படி இரண்டு தரப்புமே அந்த பஞ்சாயத்திலே மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலைமையிலே அந்த பஞ்சாயத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு மதகுருவர் முன்னிலையிலே பொதுமக்கள் அந்த இருவரை மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். அந்த தாக்குதலை தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து அந்த குறிப்பிட்ட இருவரையும் அருகிலுள்ள நீர் வடிகால் நிலைக்கு அருகிலே இழுத்து சென்று அங்கே பெட்ரோலை ஊற்றி இருவரையும் தீயிட்டு கொளுத்தி கொன்றிருக்கின்றனர். இந்த மிலேச்சத்தனமான மூட நம்பிக்கையின் அடிப்படையிலே நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் அடிக்கடி நாங்கள் இந்தியாவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கும் யாழ்ப்பாணத்திலும் கூட அப்படியான சம்பவங்களை நாங்கள் முன்னர் அறிந்திருக்கிறோம். நீங்களும் அறிந்திருக்கக்கூடும். அப்படி ஏதாவது தகவல்களை அறிந்திருந்தால் நீங்கள் இந்த பதிவின் கீழே உங்களோட கமெண்டிலே பதிவிடலாம். குறிப்பாக இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிலே எரித்து கொல்லப்பட்ட பெண்ணுடைய கணவனும் மகனும் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த மனித குலம் அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக என்று சொல்லி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கண்டங்களுக்கு இடையிலே பயணிக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரித்திருக்கிறார்கள். விண்வெளியிலே பயணிக்கக்கூடிய வாகனங்களை தயாரித்திருக்கிறார்கள். எவ்வளவோ முன்னேற்றங்களை கண்டிருந்தாலும் சில சமூகங்கள் மத்தியிலே இன்றளவும் இந்த பழமையான சிந்தனைகள், பழமையான நம்பிக்கைகள் இன்றளவும் புரியோடி காணப்படுகின்றன. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அந்த மாநிலத்தினுடைய போலீசார் குறிப்பிடுகின்ற போது, இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இறந்தவர்களுடைய உறவினர்கள் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 5 நாட்கள் போலீஸ் காவலிலே வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருப்பதாக இந்திய போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மேலும் செய்வினை சூனியம் மாந்திரீக விடயங்கள் போன்ற விடயங்களை தடுக்கும் சட்டம் வந்து இந்தியாவிலே 2013ஆம் ஆண்டு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் உருவாக்கப்பட்டு 11 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் இன்று வரை அது சம்பந்தமான எந்த ஒரு தெளிவும் வந்து அந்த அந்த மக்களிடத்திலே சென்றடையவில்லை என்று சொல்லி போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே மிக பின்தங்கி இருக்கின்ற ஒரு கிராமங்களில் ஒன்றுதான் இந்த இடப்பள்ளி என்ற கிராமம். இந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த சட்டம் தொடர்பான அடிப்படை அறிவு கூட இல்லை என்று அவர்கள் போலீசார் குறிப்பிடுகின்றனர். மேலும் இந்த சம்பவம் வந்து மிக வெட்கக்கேடான சம்பவம் என்று சொல்லி போலீசார் விவரித்திருக்கிறார்கள். அதேவேளை அந்த மாநிலத்திலே குறிப்பிட்ட சம்பவம் நடைபெற்ற கிராமத்திலே உள்ள மக்களுக்கு பெட்ரோல், அவர்களை எரித்து கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பெட்ரோல் வந்து தற்செயலாக அல்லது உடனடியாக பெறக்கூடிய வசதி இல்லை என்று சொல்லி, அந்த கிராமத்தில் உள்ள மக்களால் உடனடியாக பெட்ரோலை பெறக்கூடிய வசதி இல்லை என்று சொல்லியும், இதன் அடிப்படையிலே அவர்கள் உடனடியாக பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த கொலைக்கான திட்டமிடல் நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டதான் இந்த பதிவு. இது ஜேசர் தமிழ் சார். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய பூரணமான ஆதரவை நல்குவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி.